தெரியுமா? ஸ்மீ கழித்தல நம்ம எப்படி சொல்லுவோம்? மிட்டாய் மிட்டாய் கணக்குன்னு சொல்றோமா? உண்மையிலே பாடத்துல அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருனா கடன் வாங்கி கழித்தல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? எப்படி சொல்லணும்? இடமாற்ற கழித்தல். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மிட்டாய் கணக்கு தான். பார்த்துடலாமா? இப்ப வாங்க. இப்ப பாருங்க, நான் 2 எண்ணூறு வச்சிருக்கேனா, மேல உள்ள எண்ணூறு என்னது? 5 பத்துகள் 3 பத்துகள் 8 1. இத நம்மள கழிக்க சொல்லிருக்காங்க. சரியா? இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? இது ஒரு ஒன்றுகள் கடை. இது ரெண்டு என்னது? ஒன்றுகள் கடை. இது ரெண்டு பத்துகள் கடை. சரியா? பத்துகள். இங்க ஒன்றுகள் கடையில மிட்டாய் ஒன்றா இருக்கும். பத்துகள் கடையில மிட்டாய் எப்படி இருக்கும்? இருக்கும். சரியா? சரி. இப்போ கீழ இருக்கிற இந்த 2 நம்பரும் குழந்தைகள், மேல இருக்கிற 2 நம்பரும் உங்களுக்கு குழப்பம் வரும். அப்ப நம்ம எப்படி குழப்பத்தை நிவர்த்தி பண்ணலாம்னா, நம்ம எப்பவுமே கடையில போய் என்ன செய்வோம்? மிட்டாயை மேல பார்த்து தான் கேட்போம். நீங்க குட்டியா இருக்கீங்களா? மேல பார்த்து தான் கேட்பாங்க. மேல இருக்கிற 2 என்னது? சரியா? சரி. இப்ப வாங்க ஒன்றுகள் கடைக்கு போலாமா? ஒன்றுகள் கடையில எத்தனை மிட்டாய்டா இருக்கு? 3. எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 மிட்டாய ஒவ்வொன்னா 8 குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா? பத்தாதுல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, பக்கத்து கடைக்கு போய் வாங்க போறோம். பக்கத்து கடைக்கு காசு கொடுத்து வாங்க போறோம். சரியா? இந்த கடையில போய் பார்த்தா அவங்க எப்படிதான் வச்சிருக்காங்க மிட்டாய்களை? 10 மிட்டாய்களா 5 பாக்கெட் வச்சிருக்காங்க. சரியா? சரி, நாங்க இங்க போய் கேக்குறோம், எங்க கடைக்கு 8 குழந்தைங்க வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மிட்டாய் கொடுங்க அப்படின்னா, இவங்க 8 பிள்ளைங்க தானே 5 கொடுப்போம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படிதான் கொடுப்பாங்க? அவங்க ஒரு பாக்கெட்டா தான் கொடுப்பாங்க. சரியா? இப்போ இவங்கள்ட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப கேட்டாலும் ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. சரியா? சரி, உங்களுக்கு பத்தலையா குழந்தைங்களுக்கு மிட்டாய்? இந்தாங்க ஒரு பாக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ அவங்கள்ட்ட எத்தனை இருக்கு? எத்தனை மிட்டாய் இருக்கு? 4 மிட்டாயா குறைஞ்சிருச்சு. சரியா? சப்பிசுங்க, இந்த அடிச்சிடலாம். இப்போ எத்தனை மிட்டாய் இருக்கு அவங்கள்ட்ட? நான் மிட்டாய் பாக்கெட் 4 மிட்டாய் பாக்கெட் இருக்கு. சரியா? சரி, இப்போ இவங்கள்ட்ட ஒரு பாக்கெட் வாங்கிட்டோமா? வாங்கின உடனே இந்த கடை என்ன கடைடா? ஒன்றுகள் கடை. அப்ப பத்துகளை எப்படி மாத்தணும்? நம்ம ஒன்றுகளா மாத்தணும். பாக்கெட் எடுத்து ஏற்கனவே ஒரு 3 இருக்கா, இந்த 10 மிட்டாயை கொட்டிடணும். 3 ஒன்றுகளா? சொல்லுங்க. 4 ஒன்றுகள், 5 ஒன்றுகள், 6 ஒன்றுகள், 7 ஒன்றுகள், 8 ஒன்றுகள், 10 ஒன்றுகள், 11 ஒன்றுகள், 12, 13. 3 என்னவா மாறிடுச்சு? 13ஆ மாறிடுச்சு. தண்ணி வெளியே வெளியே 3 இல்லையா? 13ஆ மாறிடுச்சு. தேங்க்யூ. இப்ப 3கள் என்னவா மாறிடுச்சு? 13 அடிச்சிடலாமா? சரியா? புரிஞ்சதா? இப்ப நமக்கு நிறைய வந்துருச்சுடா. முதல்ல 3 தான் இருந்தது, இப்ப நிறைய வந்துருச்சா? இப்ப 13 மிட்டாய்கள் இருக்கு. இப்ப 8 பேர் கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? 8 குழந்தைக்கு கொடுக்கலாமா? ஒரு குழந்தைக்கு, 2 குழந்தைக்கு, 3 குழந்தைக்கு, 4 குழந்தைக்கு, 5 குழந்தைக்கு, 6 குழந்தைக்கு, 7 குழந்தைக்கு, 8 குழந்தைக்கு நம்ம கொடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளவுடா இருக்கு? 5 ஒன்றுகள் இருக்கா? சரி, இப்போ 13ல 8 போக மீதி 5. சரி, இங்க வாங்க. இங்க எத்தனை இருக்கு? 4 குழந்தைகள் இருக்கு. சரியா? இங்க இந்த கடைக்கு ஒரு 3 குழந்தைகள் வந்திருக்காங்க, எங்களுக்கு மிட்டாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எத்தனை கொடுக்கணும்? இத உடைச்சு கொடுக்கலாமா? கொடுக்கணும். ஒரு 10, 2 10, 3 10கள். 3 10களை இந்த 3 குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம். சரியா? இப்ப நம்ம கிட்ட மீதி எவ்வளவு பாக்கெட் இருக்கு? 1. ஒரு 10. எவ்வளவு இருக்கு? 10. ஒரு 10 இருக்கு. இப்போ 4 10ல 3 குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம், மீதி 1. அப்போ இப்ப பார்க்கலாமா? இந்த மிட்டாய் எடுத்து பார்க்கலாம், கணக்கு சொல்லலாமா? புரிஞ்சதா? இப்போ 53ல 38 போக மீதி நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 15. புரிஞ்சதா? சூப்பரா. கிளாப் பண்ணிக்கலாமா? ஹரிஷ் இந்த செஞ்சு காமிப்பாங்க. சரியா? செய்யுங்க ஹரிஷ். இது ஒன்றுகள் கடை. வெரி குட். பத்துகள் கடை. ஒன்றுகள் கடையில ஒரு மிட்டாய் இருக்கு. வச்சிட்டு கூடவே இருக்காங்க. ஒரு மிட்டாய் எட்டு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. பக்கத்து கடையில 4 பாக்கெட் இருக்கு. 2 பிள்ளைங்க வந்துட்டாங்க. 4 பாக்கெட்ல ஒரு பாக்கெட் இங்க கொடுத்துட்டோம்னா
குட் சூப்பரா பண்ணிட்டேன் கிளாப் பண்ணிடலாமா